கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு தேச தலைவர், ஒரு சிறந்த தேச பக்தர், தேசிய உணர்வுக்கு உரமூட்டியவர், மதி மனம் வீரம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கை பெற்ற மாபெரும் தலைவர், கண்ணீர் மல்க கைகள் சிவக்க சிறையில் செக்கிழுத்தவர், அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்சுவது யாதொன்றுமில்லை, இனி அஞ்சுவதுமில்லை என்று கூறியவர், ஆங்கில ஏகாதிபத்திய கடல் வாணிபத்திற்காக கப்பலோட்டிய முதல் தமிழர், தம்மிடமிருந்த அந்நிய ஆடைகள் அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு எரிவது ஆடை என்று ஏகாதிபத்தியமே என்று வீர முழக்கமிட்டவர், எதுவரினும் வருக எனது இந்திய அன்னையின் விடுதலை பெருக என்று கூறியவர், தமிழுக்கியங்கள் மீது பெரும் புலமை கொண்டவர், நூல்கள் பல எழுதி தமிழுக்கு தொண்டாற்றியவர், சிறந்த வழக்கறிஞராக இருந்தவர், தேசாபிமானம் என்னும் சங்கத்தை தோற்றுவித்தவர், 5/9/1872 ஆண்டு ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர், 64 ஆண்டுகள் 2 மாதங்கள் 14 நாட்கள் உயிர் வாழ்ந்தவர். இவர்தான் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆவர். இவரை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன், தாருங்கள் உங்கள் காதை. அறநெறி தவறாத மன்னர்களும், போரில் புலங்கொடாத வீரர்களும், பொய்யாமை இல்லாத புலவர்களும், வாய்மை தவறாத வாணிபர்களும், வளைந்த செங்கோலை நிமிர்த்திய பாண்டிய நெடுஞ்செழியனும், வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்து வீரப்போர் நடத்திய வீரபாண்டிய கட்டபொம்மனும், அரசியலில் புரட்சி விளைவித்த கண்ணகியும், ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தனது சிந்தனைகளை வெளியிட்ட பாரதியாரும் ஆகிய அனைவரும் பிறந்த தூத்துக்குடியில் தான் இவரும் பிறந்தார். தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளை, பரமாயி அம்மையால் ஆகிய தம்பதியினருக்கு முகன்மகனாக பிறந்தார். இவருக்கு அடுத்ததாக 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தனர். சிதம்பரத்தின் தொடக்க கல்வி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள திண்ணை பள்ளியில் அமைந்தது. இவரது ஆசிரியரான வீரப்பெருமாள் அன்னையர் மாணவனின் மனதில் தமிழ் வித்தை ஆழமாக பதிய வைத்தார். குறிப்பாக ஆத்திச்சுடி, நன்னுரை, மூதரை போன்ற நூல்களை கவனமாக கற்பித்தார். 1895 ஆண்டு சட்டப்படிப்பில் வெற்றி பெற்றார். தனது வழக்கறிஞர் தொழிலை முதலில் ஒட்டப்பிடாரத்திலேயே தொடங்கினார். ஒட்டப்பிடாரத்தில் உள்ள துணை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். இவர் 2 கப்பல்களை வாங்கினார். SS லாயோ, SS கால்யா என்ற கப்பல்களை வாங்கினார். இரட்டை ஆயுள் தண்டனையை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட மாபெரும் தலைவர். மனிதராக பிறந்துவிட்டால் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும், மனிதராக பிறந்துவிட்டால் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும். அந்த நாள் இவருக்கும் வந்தது. 18/11/1934 அன்று இவரும் இம்மண்ணை விட்டும் நம் நெஞ்சை விட்டும் பிரிந்தார். சொத்து சுகம் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், நாடொன்றே என்று நாடினார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.